சிறுநீரகத்துல இருக்க கல் எல்லாமே கரைச்சிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழை மரத்தை பார்த்தீங்கன்னா அறுத்துட்டு இருக்கேன். இந்த வாழை மர தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தில் இருக்க கல் எல்லாமே கரைச்சிருங்க. இன்னைக்கு நம்ம வாழை மரத்துல இருந்து தண்ணி எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். நேற்று பார்த்தீங்கன்னா வாழை தாரை வெட்டினோம், அதனால பார்த்தீங்கன்னா வாழை மரத்தையும் வெட்டிட்டோம். இன்னைக்கு அந்த வாழை மரத்துல இருந்தாங்க வாழை தண்ணியை எடுக்க போறோம். வாழை மரத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமப்படுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வாழைத்தண்டில் குழி பண்ணணும். பாருங்க எவ்வளோ தண்டு வந்திருக்குன்னு. நம்ம தண்டு எடுக்கவே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊறிட்டே தான் இருக்கு பாருங்க.